எனக்கு நெறையா வாய்ப்புகள் வந்தது. நெறைய ஆஃபர்ஸ் வந்தது. அத எதுவுமே நான் ஏத்துக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க கொள்கை பிடிப்போட கரெக்ட்டான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம். திமுகவோடையும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா நாங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். எங்களோட எங்களுக்கு வந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு, ஸ்டில் நாங்க திமுக கூட இருக்கோம். ஃபியூச்சர்லயும் இருப்போம் அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றார். இத சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது அப்படின்றது தான் கேள்வி. முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க கூட்டணியில தான் இருக்கீங்க. தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே தெரியும் இந்த விஷயங்கள்லாம். அத தாண்டி இப்ப ஏன் பப்ளிக்ல நீங்க இத சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆஃப் லேட் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போகும்போது, பிஎம்கே கொஞ்சம் திமுகவ நெருங்குற மாரி தெரியுது. பிஎம்கேவும் சரி, டிஎம்டிகேவும் சரி, கொஞ்சம் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க ஓப்பன் பண்ற மாரி தெரியுது. அது ஏதோ ஒரு வகையில இது திருமாவளவன் அவர்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி தான் பார்க்குறேன். திருமாவளவன் அவர்கள் சொல்ற கிளியரான விஷயம் என்னன்னா, ஒண்ணு நாங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்திருக்கோம். கரெக்ட்டா நாங்க ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்டாண்ட்ல நாங்க நின்றுருக்கோம். அங்கங்க டைவர்ட் ஆகல. அத மீறி நீங்க பிஎம்கேவ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, பிஎம்கே இருக்கிற அலைன்ஸ்ல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றார். அத மீறி ஏதாவது நடந்ததுன்னா, நாங்க வெளிய போறதும் தயங்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னார்ல, எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்குன்னும் இருக்கு. சொன்னார். ஒரு 1, 2 வீக்ஸ் முன்னாடி சொன்னாருன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் நான் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கோம். அத மீறி நீங்க பிஎம்கே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது விஜயா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம். வேற ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத அவரு வெளிப்படுத்துறார். ஸோ அவரு கொஞ்சம் அன்ஹேப்பியா இருக்காரு. நம்ம ஏற்கனவே கூட்டணிக்குள்ள இருக்கோம். நம்மள மீறி பேக் டோர்ல ஏதோ சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது அப்டின்னா, அது அவருக்கு புடிக்கல. அதனால அவரும் அவரோட ஸ்டாண்ட கிளியர் பண்ணிக்கிறார் அப்டின்னு நம்ம பார்க்கலாம். திருமாவளவன் ரொம்ப ஷார்ப்பான பொலிட்டிஷியன். எதையும் அவரு லூஸா தேவையில்லாமலாம் பேச மாட்டாரு. அவரு பேசுறாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும்.